ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சைக்கிள் தமிழா யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோல என்னடா பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பெல்லாம் நிறைய பேர் மோட்டோ விளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்ல நிறைய பேர் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனா அதுக்கான என்னென்ன பொருள் தேவை, என்னென்ன எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்றதெல்லாம் இருக்கு. அதுவும் இல்லாம ஒரு மோட்டோ விளாக் செட்டப் அப்படின்றது இருக்கு. அது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்பதான் அந்த சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல்ல இங்க ஒரு லைக் பட்டன் இருக்கும். அந்த லைக் பண்ணிட்டு ஷேர் பட்டன் இருக்கும். அதுல ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணிட்டு இப்பதான் அந்த சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். ஏன்னா நம்ம சேனல்ல நிறைய இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வரும். இதை விட இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்லாம் வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். கைஸ், மோட்டோ விளாகிங்க்கு தேவையானதுல ஃபர்ஸ்ட் கண்டிப்பா ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோப்ரோ தான். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இங்க சைடில் போடுறேன் பார்த்துக்கோங்க. இவ்வளோ பிரைஸ் வரும் இதோட பிரைஸ் மட்டுமே. இது கண்டிப்பா வேணும். இது ஒன்று. நெக்ஸ்ட் இதோட இந்த அடாப்டர் மட்டுமே நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது ஒரு 6000 வரும், இது ஒரு 1000 ரூபாய் வரும், இது ஒரு 200 ரூபாய் வரும். இதுக்கான மைக் ஒன்று இருக்கு. இது ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் அந்த மாதிரி, இல்லை 250 ரூபாய் அந்த மாதிரி வரும். அது அங்கங்கே பொறுத்து வரும். நீங்கள் ஆன்லைனில் வாங்கினா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஆஃப்லைனில் வாங்கினா இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இது தேவையான பொருள்லாம் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹெல்மெட் வேணும். இது ஒரு நல்ல ஹெல்மெட் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு பைக் இல்லை, என்னடா உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு ஸ்கூட்டி தான் இருக்கு. அதுக்கான ஒரு போலீஸ் பிடிக்கக்கூடாது, ஒரு நல்ல ஒரு நார்மலான ஒரு ஹெல்மெட் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஹெல்மெட் வாங்கினேன். ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சல் ஹெல்மெட் தான் வாங்கினேன். அந்த ஆக்சர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெயிட்டா இருக்கு. அதை போட்டுன்னு வண்டி ஓட்டும் போது இந்த கோப்ரோலாம் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுவோமா, இங்கே இப்படி மாட்டுவோம் கோப்ரோவை. அப்போ சரியான வெயிட்டா இருக்கு. என்னால் ஒரு வீடியோவே பண்ண முடியல. இந்த இடம் கழுத்துலாம் பயங்கரமா வலிக்குது. அது எப்படி தான் பண்றாங்கன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு டைம் இந்த மாதிரி இந்த ஹெல்மெட் ஒன்று போட்டு பார்த்தேன். நம்ம ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டி வச்சிருப்போம். இந்த என்ன ஹெல்மெட் இது, வீகா ஹெல்மெட்டா, பேரே காணும். அது மேலே இருக்குது, வேகா ஹெல்மெட். இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ரொம்பவே கரெக்டாக இருக்குது எனக்கு வ்ளாக் பண்ணுறதுக்குலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா 5000 வரும். இது ஜஸ்ட் 2000 தான், அந்த மாதிரி தான் அது வந்தது. இது சூப்பராக இருக்கும், வெயிட் இல்லாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு நல்ல ஹெல்மெட்டாக வாங்குங்க. ஒரு 5000 ஹெல்மெட் வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். நான் கூட ஒரு நெக்ஸ்ட் பைக்குன்னு ஒன்று எடுத்தேன்னா அப்போ தான் ஒரு 5000 அந்த மாதிரி ஒரு நல்ல ஹெல்மெட்டாக ஒன்று எடுப்பேன். நீங்கள் இப்போ எடுக்கிறதா இருந்தால் அதை எடுத்துக்கலாம், உங்களாண்ட இருந்ததுன்னா காசு. சரி, ஓகே கைஸ், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த ஒரு கோப்ரோ, நெக்ஸ்ட்டு அதுக்கான மைக் அடாப்டரு, அப்புறம் அதுக்கான இந்த ஜாக் போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது கூட கனெக்ட் பண்ணால் இந்த ஜாக் இந்த மைக் கனெக்ட் பண்ணால் தான் உங்கள் மைக் ஒர்க் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இதுலேயே இந்த மைக்கை விட இன்னொரு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைக் அடாப்டரில் கனெக்ட் பண்ணுற இந்த பின்னை விட இன்னொன்று ஒயரில் வரும். அதை நான் இங்கே பிக்சர் போடுறேன், அமேசானில் இருக்கும். அதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பெஸ்ட்டு. ஏன்னா இது கொஞ்ச நாளில் ஒரு மாதிரி மைக் சவுண்ட் வருது பார்த்தீங்களா நம்ம சேனலில், அது இதால தான். இப்போ நான் இதை மாற்றணும். அதனால் நீங்கள் டேரெக்டாக அதே வாங்கிக்கோங்க, பெஸ்ட்டாக இருக்கும். நானும் நெக்ஸ்ட் அதுதான் வாங்க போகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் சொல்லியிருந்தேன். இந்த ஹெல்மெட் தான் நான் வீடியோ ஃபோனில் எடுத்துகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ஹெல்மெட்டு, நெக்ஸ்ட் இந்த மவுண்ட் ஒன்று வாங்கணும். இவ்வளோ இருக்கு ஒரு மோட்டோ விளாக்கு. அதுவும் இல்லாமல் நீங்கள் வண்டியும் கரெக்டாக ஓட்டணுங்க. வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோலேயே ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணி டிரைவிங்கில் விட்டிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான், பார்க்க முடியாது உங்கள் வீட்டில் உங்களை. அதனால் வீடியோக்கு ரொம்ப முக்கியத்துவம் தராமல் வண்டியை கரெக்டாக ஓட்டுங்க. காலியான இடத்துல கண்டென்ட்டை கரெக்டாக பேசுங்க. இது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். யாருக்குன்னா நான் மோட்டோ விளாக் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு நான் சொல்கிறது ரொம்பவே கிளியராக புரியும். ஸோ கரெக்டாக பண்ணுங்க. சரி காய்ஸ், இந்த மவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 600 வரும்னு நினைக்கிறேன். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா இருங்க உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எப்படி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத பார்த்துப்போம். ஒரு ஹெல்மெட்டு, அதில் இந்த மவுண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மவுண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? இதோ கைஸ், இந்த இடத்துல மைக் வச்சுருப்பேன், தெரியுதா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபோக்கஸ் வைக்கிறேன் பாருங்கள். இதுதான் கைஸ் மைக்கு. இந்த மைக்கோட ஒயர் பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுருப்பேன். நம்ம ஹெல்மெட் உள்ளே வச்சுருப்பேன். ஹெல்மெட் உள்ளே வச்சுட்டு இங்கே எப்படி வரும் ஒயர், தெரியுதா? இப்போது இந்த ஜாக் எங்கே கனெக்ட் ஆகும்னா இது இப்போது கோப்ரோ இங்கே ஃபிக்ஸ் பண்ணுவோமா, இப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இந்த ஜாக் கனெக்ட் ஆகும். எப்படின்றத உங்களுக்கு நான் இப்போ செட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். கைஸ், இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஹெல்மெட் இருக்கா? இப்போ ஹெல்மெட்டில் இந்த மவுண்ட் உங்களுக்கே தெரியும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அது ஜஸ்ட்டு நம்ம ரோப் இருக்கும், அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண அப்படி நார்மல் தான். அது உங்களுக்கே தெரியும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ரொம்ப கிளியராக நிறைய வீடியோ லெங்க்தாக சொல்ல வேணாம். ஸோ இது வரையும் கிளியராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த கேப்பு, கோப்ரோ, நெக்ஸ்ட் இந்த ஜாக்கு, இந்த மைக்கு, இதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போன வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்கலான்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே இருக்கோம், போய் பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த செட் வரையும் போன வீடியோவிலேயே போட்டிருப்பேன். இதை நம்ம நெக்ஸ்ட் ஜஸ்ட் இதில் நம்ம இதை கிளிக் பண்ணிட்டு இந்த மைக் கனெக்ட் பண்ணுறோம்ல, இந்த மைக்கை பார்த்தீங்கன்னா இது உள்ளே வச்சிடணும். ஹெல்மெட் உள்ள அந்த ஒயர்லாம் நிறைய இருந்ததுதான் வச்சுட்டு மைக் எங்கே வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இது இருக்கு பார்த்தீங்களா,
கரெக்டாக நம்ம ஹெல்மெட் போட்டோம்னா இங்கே வரும் மைக்கு, நம்ம பேசுறது கரெக்டாக கேட்கும். ஓகே காய்ஸ், ஓகே இப்படி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் ஹெல்மெட்டை போட்டு அப்படியே வ்ளாக் பண்ண வேண்டியதான். இப்போ நீங்கள் ஹெல்மெட் இப்படி போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், போட்டோம்னா இப்போ இங்கே வரும் கேமரா. இப்போ இங்கே வந்ததுன்னா இப்படி இருக்கும். ஓகே இப்படி இருக்கும், தெரியுதா உங்கள் வீட்டுக்கு? ஓகே இப்படி இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வண்டி ஓட்டுறீங்கன்னா அப்படியே கரெக்டாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்கள் ஹெல்மெட் போட்டிங்கன்னா இப்போ இப்படி இருக்குன்னா, நீங்கள் இப்போ வ்ளாக் பண்ணுறீங்க, மோட்டோ வ்ளாக் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக ஃப்ரண்ட் வியூ அப்படியே தெரியும். நீங்கள் எந்த சைடு திரும்புறீங்களோ அந்த சைடு திரும்ப, எதை பற்றி பேசுகிறீங்களோ அப்படியே தெரியும். அப்படியே நீங்கள் வண்டி ஓட்டுனா அதை பற்றி பேசி போக வேண்டியதான். இதனால தான் இந்த ஹெல்மெட்லாம் போட்டுன்னு வண்டி ஓட்டுன்னு போனோம்னா அப்படியே எல்லாரும் நம்மளே பார்ப்பாங்க, என்ன ஹெல்மெட் முன்னாடி என்னவோ மாட்டி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியும் ஃப்ரண்ட்டில் ஃபோனில் எடுத்துகிட்டு இருக்கிறது காரு அதெல்லாம். சரி ஓகே கைஸ், இதுதான் மோட்டோ வ்ளாகிங் செட்டப். அதுதான் இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ ஆகுதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். சைடில் போட்டு வரேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோட ப்ரைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக் அடாப்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஒரு ஜாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜாக் கனெக்டர், இந்த கனெக்டர். நெக்ஸ்ட் ஒரு மைக், ஒரு நல்ல மைக் ஒன்று. நெக்ஸ்ட் இந்த கோப்ரோக்கான இந்த ஸ்டாண்டு ஒன்று. நெக்ஸ்ட்டு அதுக்கான மவுண்ட் ஒன்று. மவுண்ட்டுக்கு அடுத்தது ஒரு நல்ல ஹெல்மெட் ஒன்று. இதோட ப்ரைஸ்லாம் டோட்டல் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கான காசு உங்களாண்ட இருக்கணும், ஒரு ஜஸ்ட் இந்த அளவுக்கான செட்டப்புக்கு மட்டும். நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு பைக்கு இல்லைனா ஒரு நல்ல ஒரு பைக், நீங்கள் சூப்பர் பைக் வாங்கலாம், இல்லை ஒரு மீடியமான சிசி பைக் வாங்கலாம், இல்லைனா ஒரு நார்மல் பைக் வாங்கலாம், அட்லீஸ்ட் ஒரு ஸ்கூட்டி ஆர் டியோ இந்த மாதிரி எதனா ஒன்று கூட வச்சிருக்கலாம். இதெல்லாம் இருந்தால் தான் உங்களால் ஒரு மோட்டோ வ்ளாக் செட்டப் பண்ண முடியும். சேனலை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ராசஸ்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் அதை பற்றிலாம் சொல்லணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் எப்படி சேனல் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீயே ஓரளவுக்கு ஒன்றும் பெருசாக வரலையான்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம சேனல் சூப்பராகவே இப்போ வளர்ந்துட்டு வருது. அதனால தான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது வீடியோஸ்லாம் போடுறதுக்கு. அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நான் இந்த டைம்லையும், அதாவது நான் சொல்லியிருப்பேன் போன வீடியோவில் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு, இந்த டைம்லையும் நான் வீடியோஸ் எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம சேனல் இப்போ சூப்பராக வந்துட்டு இருக்கு, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. நான் சும்மா இருக்கும்போது கமெண்ட் எடுத்து படிக்கிறேன், அவ்வளோ கமெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்பவே அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தோணுது. ஏன்னா நம்ம நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறாங்க, அது நல்லா இருக்கு கைஸ். அது உண்மையாலே அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த அளவுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஆனால் அது சொல்ல முடியல. அதுதான் அந்த ஃபீலிங், அன்பு, காதல், இதெல்லாம் சொல்ல முடியாத வார்த்தைகள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுறது, இந்த சேனலில் ஷேர் பண்ணுறது, அதெல்லாம் எனக்கு இன்னும் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை 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 பை.